மேடம் ஒருத்தவங்க புதுசா சேர்ந்துருக்காங்க. சிங்கப்பெண்ணை பாட்டை நீங்க யாரை கேட்டு வாசிச்சீங்க? சிங்கப்பெண்ணை வாசிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? அரசு நிகழ்ச்சியில இப்படி நான் வாசிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கடந்த 5 ஆண்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அலப்பற கலப்புறோம், தலைவர் நிரந்தரம். அப்ப எங்க போயிருந்தீங்க மேடம்? மேடம் எங்க போயிருந்தீங்க? அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடங்கும் போது வாசிச்ச பாட்டு கேட்டீங்களா மேடம்? அதாவது கடைசியா வாசிச்சாங்க, அதை கேட்டீங்களா மேடம்? அதை பாத்தீங்களா மேடம்? அதை பாடுனீங்களா மேடம்? ஆனா அந்த திட்டம் துவங்கின உடனே வந்து சிஎம் அவர்கள் மைக்க புடிச்சு இந்த சிங்கப்பெண் திட்டத்துக்காக வந்து ஒதுக்கப்பட்ட நிதியும் சொன்னாரு, எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அதாவது இது மூலியமா வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காருன்றதையுமே சொன்னாரு. அப்போ எங்க வச்சிருந்தீங்க காது? அவர் சொல்லி முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிங்கப்பெண்ணை வாசிட்டாங்க. அது மட்டும் நல்லா அப்படின்றீங்க. வாய்ஸ் நல்லா இருக்கான வாய்ஸ். ஆனா வந்து சிஎம் சொன்னது உங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறமா வாசிச்சது உங்க காதுல விழுந்திருக்கு. வாவ்! சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடங்கின அன்னைக்கே அப்பவே வந்து சிஎம் விஜய் அவர் வந்து தெளிவா சொல்லிட்டார். 354 கோடி நிதி ஒதுக்கியாச்சு, 2500 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அந்த ஸ்டேஜ்ல அன்னைக்கே சிஎம் அவர்கள் திட்டத்தை தொடக்கும் போது சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் போய் உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டியே வாசிச்சாங்க மேடம். மேடம் என்ன மேடம் நீங்க, ஐயோ இப்படி மாட்டிக்கிறீங்களா மேடம்? மேடம் நீங்க முதல்லயே வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிடணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா பப்பம் 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 அது மட்டும் லாஸ்டா கேட்டீங்க போல. அதனால நீங்க சிஎம் அவர்கள் முன்னாடி சொன்ன அந்த ஒதுக்கி வச்ச நிதி, அப்புறம் அந்த வேலை வாய்ப்பு, இதெல்லாம் வந்து நீங்க மறந்துட்டீங்க. அதாவது நீங்க பாக்கல, நீங்க பார்த்தா தானே அதெல்லாம். சோ மேடம் முதல்ல நீங்க பாருங்க, அப்புறம் வந்து நீங்க பேசுங்க. ஏன்னா உங்க சைடுல எல்லாருமே வந்து ஒண்ணு பாதி மறைச்சி பேசுறீங்க, இல்ல திருச்சி பேசுறீங்க, இல்ல வேற மாதிரி. நம்ம திருப்பி சொன்னதுக்கு அப்புறம், அதாவது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த செஸ் தம்பி பத்தி பேசணும் இல்லையா, அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவரை கூப்பி திருப்பி மிரட்டி, ஏய் நீ வந்து அவர் சிஎம் வீட்டுல இருந்து திறந்திருக்காரு அப்படின்னு திருப்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கரை உட்கார வச்சு பேசி அந்த வீடியோ போட்டுட்டு இருக்காங்களாம். போங்க தம்பி, போய் வேற வேலை இருந்தா பாருங்க சும்மா.